ஏங்க நான் தான் பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. ஏண்டா உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போய் குருவி சேர்க்கிறாப்புல நான் சொத்தை சேர்த்து வைப்பேன். அதை நீங்க நோகாம கேட்டதும் நான் உங்களுக்கு அப்படியே தூக்கி கொடுத்துடணுமோ? யோ, யாருக்கே வேணும் உன் சொத்து? உன் பிச்சை சொத்தை நீயே வச்சுக்கோயா. சொத்தான் சொத்து. நான் பெருசா நினைக்கிற சொத்தை என் அம்மா தான், தெரியுமா உனக்கு? என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தது, உம்மை வெட்டி கூறு போட்டிருப்பேன். சேர்த்து வை. சொந்தம் பந்தம் எல்லாரையும் பகச்சுக்கிட்டு தாராளமா சொத்து சேர்த்து வை. ஆனா கடைசியில உன் நெத்தியில வைக்கிற காசு கூட உனக்கு சொந்தமா இருக்காது. வெறும் சாம்பல் தான் மிஞ்சும். டேய் கலங்காத பையல, வீட்டை விட்டு வெளியே போட. போறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை நீர் நல்லா கேட்டுக்கும். என்னைக்கு என்ன பிடிக்காதுன்னு சொன்னீரோ அன்னைக்கே உம்மை விட்டு தள்ளி இருந்து உம்மை சீண்டி பார்க்க கூடாதுன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு செவனேன்னு இருந்தேன். ஆனா என் அம்மாவே அடிச்சு காயப்படுத்திட்டீர்ல. இப்ப சொல்றேன், இனிமே உம்மோட பரம எதிரி இந்த வேட்டையன் தான். என் அம்மாவை நீர் அடிச்ச ஒரு அடிக்கு பதிலா 100 அடியும் அடிப்பேன். என்னடா மிரட்டுறியா? நடக்க போறத சொன்னேயா. இனிமே நீர் போற இடத்துக்கெல்லாம் உமக்கு முன்னாடி உம்மை எதிரியா வந்து நிப்பேன். யானை காதுக்குள்ள புகுந்த எறும்பு மாதிரி உமக்கு குடைச்சல் கொடுப்பேன். வாழ்க்கையில இனிமே உமக்கு இறங்கு முகம்தான். இன்னையில இருந்து உமக்கு சனி பெயர்ச்சின்னு நினைச்சுக்கோங்க. சனியோட ஆட்டத்தை பார்த்தது இல்லைல்ல, இனிமே அதை இந்த வேட்டை ரூபத்துல பாப்பீங்க. அப்புறம் வைத்திய கல்யாணம் நடக்காது, நடக்கவே விட மாட்டேன்னு சொன்னீங்களாமே. இதே ஊர்ல உங்க கண்ணு முன்னாடி வைத்திக்கு சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேரும் இதே வீட்டுல வாழ வைக்கல, நான் உங்க தங்கச்சி மக வேட்டையா இல்ல. பாத்தியா உங்க அப்பனை இவன் எப்படி பேசுறான்னு பாத்தியா? இப்படிப்பட்ட புருஷன் உனக்கு தேவையா? நீங்க எனக்கு அப்பாவும் இல்ல, நான் உங்களுக்கு மகளும் இல்லன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுவும் இல்லாம நீங்க உப்பு தின்னவரு, இப்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. அப்புறம் எங்க அம்மாவை திட்டுறதா நினைச்சு நீங்க உங்க அம்மாவையும் தப்பா பேசிருந்தீங்கல்ல. போற போக்குல அதை கிளவிக்கு அதுல போட்டுட்டு போறேன். கிளவி விளக்கமாத்தோட வரும், வெயிட் பண்ணுங்க. வைத்தியும் துளசியும் இன்னும் தமிழ்கிட்ட பேசி பாருங்கன்னு தான் சொல்றாங்க. அவர்கிட்ட பேசுற முயற்சியில எதுவும் முன்னேற்றம் இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறது வீண் முயற்சி தான். இந்தாங்க மோரு, இந்தாங்க கேலண்டரு. நீயே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுமா. நானா? குடும்பத்துல மூத்த பெண்மணி நீங்க தான், அதனால நீங்களே பார்த்து சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கும். பார்த்துட்டா போச்சு. ஆணி 1 2 6 9 எல்லாம் தேய்பிற முகூர்த்தமா இருக்கு. ஆணி 16 நல்ல வளர்ப்பிற முகூர்த்தங்க. அன்னைக்கு பிரதோஷம் வேற. அடடே, பிரதோஷமா? என் அப்பா சிவனுக்கு உகந்த நாள். அன்னைக்கே வச்சிருவோமா? என்னங்க அன்பரசு? ரொம்ப நல்லதுங்க.